லட்சுமணன், அனுமன், சீதை இவங்க எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்திருந்தாங்க. ஒரு அரக்கன் மானா மாதிரி அவங்களோட வந்தபோது சீதை பார்த்து ராமன் கிட்ட கேட்குறாங்க, ராமா எனக்கு அந்த மான் வேணும்னு. அதுக்கு ராமா சரின்னு அதை பிடிக்க போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகி அனுமன் போகிறாங்க. அப்புறமா அனுமன் போகும்போது யாரும் இல்லைன்னு ஒரு மந்திர கோடு போட்டுட்டு போகும்போது அந்த அரக்கன் ஒரு முனிவராட்டம் மாறி தானியம் கேட்க போகும்போது கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தானியம் கொடுக்குறியான்னு. அதுக்கு சீதை போய் பழங்கள் எடுத்துட்டு போகும்போது சீதையை கையை முடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க ராட்சசெல்லாம் மாறி. அப்புறமா அனுமன் பார்க்கும்போது சீதை அங்கே இல்லை. அப்புறமா தேடி பார்க்கும்போது ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை சொல்லுது, நான் சீதையை பார்த்தேன் அப்படின்னு. அப்புறமா சீதை போய் பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டு போய் சொல்றாங்க ராமன் கிட்ட, கண்டேன் சீதையை அப்படின்னு. அப்புறமா வேலை அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த ராட்சசன் அம்பு விட்டு கொண்டுட்டு சீதையை காப்பாற்றி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நன்றி, வணக்கம். ராமன் எத்தனை வருடம் வனவாசம்க்கு பயணித்தார்? தெரியுமா? நன்றி. மிக அருமையாக இதிகாச கதையை கூறிய இனியாருக்கு வாழ்த்துக்கள்.